வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன ஒர்க் செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பட்டு புடவைங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் செய்யலாம். நிறைய ஆர்டர்ஸ் இப்போல்லாம் வருது. இந்த மாதிரி பட்டு புடவைங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் செய்கிறது, விசிறி மடிப்பு எல்லாமே இப்போ நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வருது. அந்த ஒர்க் தான் இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட வந்துட்டு ஒரு 5-6 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோன் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சாரியை வந்துட்டு விசிறி மடித்து கொடுக்கணும். இது வீட்டிலே தான் செய்கிறோம் நாங்கள். எனி டைம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓரளவு நல்லா தான் போய்கிட்டுருக்கு சாரீ ஒர்க்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கட்டை வரும். கட்டையிலேருந்து ஆர்டர் கல் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கர் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் புடவைக்கு வச்சுட்டு அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணணும். அயன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து செய்வோம். விசிறியும் மடிப்போம். அதுக்கப்புறம் விசிறி மடித்து பேக்கிங் போட்டு அனுப்பிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாரீ ஒட்டிக்கிட்டு இருக்க சாரீ வந்து 30 சாரீ எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஆர்டர் முடித்ததுக்கப்புறம் பேக் பண்ணி நாங்கள் அனுப்பிடுவோம். சாரியை மடிச்சுட்டு பேக் பண்ணி நான் உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங் சாரீ காமிக்கிறேன். இப்போ இந்த சாரீ ஃபினிஷ் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் இந்த ஒர்க்கு. இனி விசிறி மடிப்பு மடிச்சுட்டு நான் உங்களுக்கு இந்த சாரியோட ஃபினிஷிங் காமிக்கிறேன்.